Hi sir, social media network owner USA. Okay, good. I am paying people for our organization. My dad is Rajendran sir. I am working for your 3 years company sir. Yeah, check karo sir. 3 years working, but no bonus, no increment, only bad comment. What the reason? My friend is sir. I am understand sir. My friend is 3 months in carpenter work. 2000 Diwali bonus sir. Yeah, I am Suti in the jumping work. 2000 increment. What the reason? My friend. Yeah, okay sir. My friend is very angry. Is asking in my space sir. I am very shameless sir. What the reason? Bonus குடுப்பாங்களா நீ கேளுடா. வைடா லூசு பேரா. No, தமிழ் தெரியுமா? என்ன மானிட்டேஷன் மட்டும் பண்ணி விடணும். No. என்னடா? வைடா லூசு பையன் கட் பண்ணிட்டாருமா. என்னடா சின்ன பையா நீ இந்த சோசியல் மீடியால அழகா 3 வருஷமா வீடியோ போட்டபடியே தான் இருக்கிற. ஒரு சம்பள காசு உண்டா, ஒரு போனஸ் உண்டா, ஒரு தீபாவளி பட்டாசு பாக்ஸ் தான் உண்டா, ஒண்ணு கிடையாது. நீயும் கருத்து சொல்றேன்னு வீடியோ தான் போட்டுங்கிற. உன் கூட சேர்ந்து வீடியோ போட்டவங்களாம் அழகா டிவி ஷோ அது இதுன்னு போயிட்டானுங்க. பாதி பேர் வீடு நல்லா வாங்கிட்டு போயிட்டாங்க. நீ இன்னும் அப்படியே தான் உட்காந்துக்கிற. பக்கத்து வீட்டுக்காரன் பாடுறான் 2 மாசம் கூட வேலைக்கு போல. அவெல்லாம் பட்டாசு பாக்ஸும் காசு தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வெறுப்பேத்தினுங்கிறான். பேசாம இதே ஒரு கண்டென்ட்டா போடுறோமா? கண்டென்ட் தர புத்தி போதா பாரு. ஏந்து பொண்ணாய ஓட்டாதே வண்டியை வேகமா ஓட்டாதே, உடைக்காதே ரோட்ல புசுங்க. சின்ன பையா சூப்பரா பிசினஸ் பீக்ல இருக்கிறதா பாத்து அழகா புடிச்சு தூக்குனா பாரு. டேய் ஒருத்தன் உழைச்சா முன்னேற முடியாது, இன்னொருத்தன் உழைப்ப திருடினாதான் முன்னேற முடியும்ன்றதை என் புள்ள புரிஞ்சுக்கணும் நுணுக்கத்தோட வேலை செய்யறான். டேய் இப்ப நான் ஐயோ அம்மான வாயில வயித்துல வச்சுன்னு பிச்சை எடுக்குவா இல்ல ஒரு தட்டு எடுத்து தட்டினே பிச்சை எடுக்குவாடா? உங்க அப்பன வளையத்துல போய் வர சொல்லி அப்படியே காசு கறந்துடலாமா? பிச்சைக்கார நாய் புத்தி நோட்டு போதா பாரு. நான் எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு போய் நிக்கிறேன், பிச்சை எடுக்கலாமான்னு பிச்சைக்கார சொன்னாய் மாரி. என்னடா போராட்டம்? அதுல பூசி உடச்சுக்கிறாங்க, ஆயுத பூஜை கொண்டாட்டு அதுல வந்து 2 குழந்தைங்களை கூட்டு போய்க்கிறான். அப்பங்காரன் ஒரே ஏத்தி அறிக்கிறா, 2 குழந்தைங்க இந்த பக்கம் இதுக்கு புள்ளைய மொத்தம் அடிச்சு அங்கே ஆள் அவுட் ஆயிடுக்கிறாமா. எவ்வளவு பெரிய இதுவா இருக்குது. அதான் இப்ப போராட்டம் பண்ண போறேன். யாரும் ரோட்ல பூசணி ஓடக்கூடாது, எலுமிச்சம் ஓடக்கூடாது, தேங்காய் ஓடக்கூடாது. நம்மளால சும்மா இருக்க மாட்டானுங்க, ஜெட்டு மாதிரி போறாங்க குஸ்ஸுன்னு. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ போராட்டம் பண்ணி ஸ்லோவா போங்க, குழந்தைங்க போங்க, பெரியவங்க போறாங்க, போராட்டம் பண்ண போறோம். பின்னாடி வா. பூசணிக்காய் உடைக்கிறதுலாம் பாரம்பரியமா ஒரு இது ஒரு கந்திஷ்டியாக உடைக்கிறீங்களா? ரோட்ல தான் உடச்சா டிஸ்டி போகுதுன்னு நம்புறீங்க. எடுத்து ஓரமா போட்டு போங்களா? அப்படியே போட்டு பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாரு பொறுப்பாக முடியும்? அதுக்கு போராட்டம் பண்ணுவா. எப்ப நான் வரல. போராடுவோம் ஓட்டாதே வண்டியை வேகமா ஓட்டாதே. எதுக்குடா நீ என்ன சும்மா திட்டினே இருக்கிற? மனசு வாங்க நீ பண்ணிக்கிற வேலைக்கு. மாசம் 1500 ரூபா கட்டல. 12 மாசம் எவ்வளவு வருது? 18000 ரூபாய் வருது. ஒரு மாசம் ஒரு ஜாங்கிரி எடுத்து வச்சா 12 மாசம் 12 ஜாங்கிரி எடுத்து வச்சிருக்காங்க பாரு. 6 ஜாங்கிரி கொடுத்து விடுறா. கார்பி பாரு, மிளகாத்தூள் வீட்டுல வச்சுக்கிற மிளகாத்தூள் காவல்கிரி குறுக்கு பையில வந்து வச்சுக்கிறா. இது கூட பரவாயில்ல. புடவை பாரு 60 ரூபா சாலை 2 வாங்கி நடுவில் ஒரு டைல் போட்டு குத்துக்கிறா. இதெல்லாம் ஒரு புடவையா இது? இந்த கருமத்தை எல்லாத்தையும் கூட நான் விட்டுருவேன். நானு பட்டாசுக்கு பண்டில பின்னாடி எழுதிக்கிறா பாத்தியா, நோட்டு பேப்பர் கீச்சு வச்சு. என்னமா இதெல்லாம் ஒரு அநியாயம் ஆக்குறமானா? போகுது என் நகையை குத்தால நகை பண்ணாத கூட நகை கொடு. நீ சின்ன பையா நகை விலை ஏறி போச்சான், நகை வாங்க முடியாதுன்னு காசா குத்துட்டாங்கடா. காசா குத்து விட்டலா? 2-3 நாள் தள்ளி போதுக்கு வந்து அடிச்சு உட்காரல. சாவு வீட்டுல உட்காந்து அந்த மாதிரி காசு கொடுன்னு. இப்ப நகை மட்டும் மயிர் வேலை ஏறி போச்சு, காசு கொடுத்தா? இந்த மயிறு தான் சொல்ற ஆல்ரெடி போடாத எங்க கேட்டு தொலைகிற. 3 மாசம் ஆறு பொருளா இது? சொல்லு, 3 மாசம் ஆறு பொருளா இது? மளிகை பொருளா இது? ஒழுங்கா காசு வாங்கின பண்ணி. காசு தான் குத்துட்டாங்களே. என்னமா இது 9000 குத்துற? மீதி காசு எங்கம்மா? அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு. அப்புறமா குத்துற அப்படி ஆளு மூஞ்ச மாதிரி நல்லா. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிற வந்து தொலைங்கடா. எங்கதான் இப்ப கூப்பிட்டுக்கிற? அம்மாவுக்கு சர்ப்ரைஸா தங்கத்துல மோதிரம் எடுக்கலான்னு. அப்படி அங்க ஏசி கத்துல கொண்டாரு உட்காந்து வரணும்னா இந்த உலகத்தை பாத்தியாமா? அது ரொம்ப பெருசு. நான் அதை சொல்லல. ஒரு தங்கத்துக்கு தர மரியாதை கூட தமிழ்நாட்டுக்கே தாயா இருக்கிற விவசாயிங்க யாரும் தர மாட்டாங்கம்மா. புரியல? ஆமா, ஆடம்பர பொருள் இல்ல தங்கம். அதுக்கு என்ன பேரு? ஷோரூம் ஓபன் பண்ணிக்கிறாங்க, சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க, பந்தோபஸ்து செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க, ஏசி போட்டிருக்காங்க, அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துறாங்க. அத்தியாவசிய பொருள் இதுக்கு ஒரு சேதாரம் உண்டா, செய்குலி உண்டா? ஒண்ணு இல்ல. ஒன்லி சேதாரம் மட்டும்தான். செய்குலி நகி போத்தாங்க. இப்ப என்னதான் பண்ணுன்ற? போன மாசம் ஒரு பொண்ணு நகை எவ்வளவு ஆகுது? 60,000. இந்த மாசம் எவ்வளவு போகுது? 90,000 வந்து சொன்ன சும்பியா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை நெல் எடுத்து எவ்வளவு போட்டு வந்தா? 1500 ரூபாடா. இப்ப முந்தானே போய் கேட்டு வந்து எவ்வளவு கேட்டாங்க? 1000 ரூபாய் கேட்டாங்கடா. 200 ரூபாய் குறைஞ்சிக்குது. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த டிராக்டர் இந்த நிலத்தை எல்லாத்தையும் வித்துட்டு வா, ஆளு ஒரு நகை ஓபன் பண்ணுவோம். ஜம்முன்னு உட்காந்து வரலாம். குழுன்னு என்ன சொல்ற அப்படின்ற? ஆமாமா, வா. நாய் ஒழுங்கா கிணத்துல ஊந்து வந்து வானாய கடைக்கு போயிட்டு வருவோம். சளி பிடிச்சிக்கிற மாதிரி இது. இருந்தாத உள்ளங்கள் இருந்த யாரு பாது? கார்பரேஷன் வந்து செக் பண்ணு. வாடகை
வாடகைலாம் இல்லப்பா, சொந்த வீடுதான். சொந்த வீடா? வாடகை தான் உள்ள. அப்புறம் எதுக்கு கருமாந்தத்துக்கு கொசு வளர்த்து வச்சுக்கிறேன்? கண்ட இடத்த குப்பையை போட்டு வச்சுக்கிறேன், அங்கங்க தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கிறேன். அம்மா கொசு முடிக்குது, நாளைக்கு உன் பிள்ளைங்க எத்தனை கடிக்கும்? கால்ரா, மலேரியா, டெங்கு கண்ட கருமாந்த நோய் எங்க போய் படுப்பீங்க? அப்புறம் ஹாஸ்பிட்டல் படுக்க வேண்டியது. அப்புறம் சுகாதார சரியில்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லை, எங்க மேல குறை சொல்ல வேண்டியது. உங்க வீட்டை நீங்க தானக்கா சுத்தமா வச்சுக்கணும். வச்சிரப்பா அடுத்த மாசத்துல இருந்து வந்து செக் பண்ணி பாருப்பா, சூப்பரா வச்சுக்கிறேன். இதே சொல்லுங்க நீ. ஆனா நீ இவ்வளவு கோவப்பட்டாலும் அவனுக்கு எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா? என்ன பண்றது, உங்க நன்மைக்காக தான் நாங்க போராடி இருக்கிறோம். அது இல்லப்பா, அடிக்கிற வெயிலுக்கு மனசு பயிலங்களா நமக்கே நாக்க வாட்டி போகுது. கொசுக்கெல்லாம் தண்ணி தாக்க எடுக்குன்னு அழகா ஜில்லுன்னு மோர் தெளிச்சு நிக்கிற பாரு, அங்க நிக்கிறப்பா நீ. மனுஷங்க தான்ப்பா. அதுக்கெல்லாம் தெளிக்கிறிய, எனக்கு கொஞ்சம் கூட மோர். அது அழகா குடுபா. சரி நீ போய் கிளாஸ் ஊத்துவா, ஊத்திறேன். ஐயோ சூப்பர் பா, வெறுப்பா பேத்துனாரு. உங்களை ஒரு ஆளா தேடி பிடிச்சு கொள்றதுக்கு அந்த ஒரு நாயை கொண்டாலும் நீங்க எல்லாம் கரெக்டா தான் இருப்பீங்க. இந்தாப்பா கிளாஸ். கிளாஸ் நடு வச்சுக்க. வா, நான் தான் குத்துன அக்கம் பக்கம் சுடுறாதீங்க. அப்புறம் பட்ஜெட் போல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்பளை குடிச்சிட்டு கம்பளை பாத்துக்கா. சூப்பர்ப்பா, ஜில்லுன்னு மோர். ஐயோ ஐயோ தான் நீங்க ஃபுல்லா வாங்க. குண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கோழி நீ பாவம், காதல் கோழி நீ பாவம், கோழி போட்ட கோழி. உனக்கு ஆம்பளை சேவல் கேக்குற? ஆம்பளை சேவல் என்னடா பண்ணி வச்சுக்கிறா? ஆமா, இது என்ன பண்ணி வச்சுக்கிது? நம்ம குடும்பம் மாத்தி வாங்கிச்சுமா இது. சை என்னடா அறிவு நம்மளே ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா கூட்டமா அடிக்கிறான், வெட்டுற குத்துற சாவு அடிக்கிறான். அறிவே இல்ல. அந்த அறிவு கேட்ட கோழி பக்கத்து சேவல ஒரு லூட்டி வச்சுக்கிதுமா. நான் பாத்துட்டேன், பாத்துட்டு போகும்போது அப்படியே என்ன பாத்துட்டு வேலை கீழே பூந்து அடிச்சு மூத்திர பியூர ஓட்டுமா குடு குடு குடுன்னு. தெரியாத ஃப்ரெண்டா பழகம் அதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானா காலைல பாக்குற மூட்டைட்டு வைக்குதுமா. இது மனசே ஒஞ்சு போச்சு எனக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இவங்க நடத்துல டவுட் ஆகுது. நீ நெருப்புல நடந்து காட்டுன. நடந்துட்டாலே ஏன்டா பைத்தியக்கார நாய? கோழி பக்கத்து கோழி அங்க கூட சுத்தாம உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் லூசு. குஞ்சில இருந்து நான் வளர்ப்பனா இப்ப பக்கத்து போச்சு, அது கும்மால வச்சு வருவா. வந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா? மூலியே இல்லன்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிரூபிக்கிற பாரு நாய. நீலா இன்னைக்கு நீ செத்து நீங்க வயிறு நிறைய இருக்குது போயே. ஆகிலவா எத்துக்கு படுப்பா நாய. கூட்டு எங்க இருக்குது? சாவி பக்கத்து சேவல இருக்குது. துறைக்கிறடோ காசு கொடுக்க நேரமா வச்சு வருவாங்களா? தேவையில்லாத பண்ணிடுறேன். எங்கடா போறோம்? அப்படியே கொஞ்சம் ஓரமா போறியா? மூத்திரமா கொஞ்சம் வேலை இருந்துச்சாங்க. குழந்தை பந்துக்குதுன்னாங்க. நல்லா இருக்குதா குழந்தை? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கம்மா. மச்சான் பாத்தி வச்சோம். ரைஸ் வாங்கி தரேன், பிரியாணி தரேன், பரோட்டா வாங்கி தரேன், தோசை வாங்கி தரேன். ஏதாவது வாங்கி தரீங்க. நீங்க எதாவது வாங்கி தரணும். அதுதான் மச்சான் பூந்து போனேன் செத்துருவா. போராடி எப்ப பாரு இதே பஞ்ச பாட்டு போறேன். எப்பா பிச்சைக்காரன் கூட ஒரு ரூபாய் ரெண்டு கொடுப்பாடா. ஒரு ரூபாய் நீ நிலம புரியாம பேசாத மச்சான். 4 குழந்தைங்களை பெத்து போட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் மச்சான். மயிருக்கு தான் நான் பேச சொன்னேன் உங்ககிட்ட. கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டுது. கல்யாணம் ஆனவனே நான் சொன்னேன், இதெல்லாம் சுதாரிச்சு தான் சொன்னேன். வாடா வெளியே போலாம், வாடா விளையாட போலாம், வீட்டு உள்ள இருக்காரான்னு கேக்குறியா? தோப்பா மச்சான், பின்னாடியே வர அதே பொன்னாடி பின்னாடி டொப்புன்னு டாப்ப போடாம தெரிஞ்சிருக்கணும். அவனே அவன் பேசாதரா. கஷ்டப்பட்டு உன்கிட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கிறான். லூஸ் மாதிரி பேசுறேன். பெருசா இல்லம்மா, அது கதவை லைட்டா ஒரு கிழிச்சிட்டா ஓரமா நின்னு ஏன்டா இப்படி பண்ணுகிறேன்? கல்யாணம் ஆகலடா. அப்ப நான் பண்றேன்டா, உனக்கு வெறுப்பேற்றா. போடா இது கதவை படுறேன் லூசு போயிட்டா அடிச்சிட போறேன். சரி மச்சான் ஏதாவது கம்மியா ஸ்கூல்ல பசங்க சேர்க்குது, ஸ்கூல் ஏதாவது தெரிஞ்ச ஸ்கூலுக்குதா? அந்த தாப்பா விட மாட்டேங்க. தாப்பா போட்டு அதெல்லாம் தனி காலேஜ் ஹிந்திக்காரியா பாணி நாய் சலோ சலோ தமிழ்தாயா? ஆமா, கார்பரேஷன்ல நீ 100 வீட்டுக்கு சொல்லி தானே தண்ணி எத்தனு வர. 50 வீட்டுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு மீதி 50 வீட்டுக்கு ஊத்தாம போற என்ன காரணம்? ஆமா, நான் தான் வர வேலை வித்து வாங்கி தூண்டு வராங்க. பாப்பல அது மாதிரி வாங்கி தூண்டு வந்தா கூட ஒரு வீட்டுல உலக கொத்தின்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம கீழே எல்லாம் ஊத்திட்டு வர நீ. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினா போதும் 4-5 வீட்டு தண்ணி கீழே ஊத்திட்டு வர. ஒரு சிக்னல் நின்னா போதும் 4-5 வீட்டு தண்ணி கீழே ஊத்துற. என்னது இதெல்லாம் சொல்லு பாப்பா. டைல்ஸ் ஊட்டுவாங்க, அப்படியே மெதுவா அழகா நைஸா வராங்க வண்டி எடுத்துக்கின்னு. பால் வண்டி, ஆயில் வண்டி, கேஸ் வண்டி இதுக்கெல்லாம் அப்படியே டைல்ஸ் தான் போட்டு வச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் ரோட்ல சிந்தி நீ ஒரு நாளாச்சும் பாத்துக்கிறியா? அதெல்லாம் மட்டும் அப்படி வருது. தண்ணின வண்டினா மட்டும் நான் ரோடு ஃபுல்லா ஊத்தினே வரேன். என்ன தண்ணி தானே விட்டு பாக்க? தண்ணி தானே அவ்வளவு லேசுப்பட்ட காரியமா? 1 லிட்டர் பாலுக்கு சமம் ஒரு சொட்டு தண்ணி. அசால்ட்டா சொல்றனவோ தண்ணி தானே. தண்ணியோட மதிப்பு தெரிய மாட்டேது உங்களுக்கு எல்லாம். பேசுறேன் முதல்ல வந்து பிடிக்க வேண்டியதானே. முதல்ல வரவங்களுக்கு மட்டும் ஊத்திட்டு 2வது வரவங்களுக்கு விட்டுருவியா நீ? கார்பரேஷன்ல எல்லாருக்கும் சொல்லி தானே தண்ணி வாங்கிட்டு வர. 2 வாரத்துக்கு 200 குடும்பத்துக்கு அப்ப கூட நீ திருந்த மாட்ட. அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் வீட்டுக்கு சேர்த்தா ஊத்திட்டு போற. நீ எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். நான் சொல்றேன் நானு. போ சின்ன பேடே. என்னத்துக்கு இன்னைக்கு உங்க வாத்தியார் உன ஸ்கூல்ல அடிச்சாங்களா? ஹிந்தி கத்த சொன்னா அதுக்கு போட்டு அடிக்கிறாரு. ஒரு தமிழ் இங்கிலீஷ்னா கூட பரவாயில்ல, ஹிந்தி நாத்துக்கிட்ட சம்பந்தமே இல்லாம டீச்சரை பத்தி திங்க் பண்ணுமா?
சார் என்ன திங்க் பண்றீங்க ஃபியூச்சரை பத்தி? நம்ம நாட்டுல முதலாளிங்க அதிகமா தொழிலாளிங்க அதிகமா? தொழிலாளி தான் அதிகம். இந்திக்காரன் தொழிலாளி அதிகமா தமிழ்காரன் தொழிலாளி அதிகமா? இந்திக்காரன் தான்டா. நீங்க தொழிலாளி ஆகிற நாளைக்கு முதலாளி ஆகணும் ஆக மாட்டேனா? கண்டிப்பா முதலாளி தான். தமிழ்ல இப்ப நான் இன்டர்வியூ உட்கார முடியும்? அடாடே எப்பறம் யோசிக்கிறா? இதுக்கு போட்டு தலையை விட்டு நொக்கு நொக்கு நொட்டுறாருமா அவரு. இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி நேற்று உலக புகழ் பெற்ற பீச் நம்ம ஊர் பீச்சுக்கு போனோமே, எப்படி இருக்குது? பாதி சுடுகாடாகுது, மீதி எல்லாம் இந்திக்காரனாகிறான். ஃபுல்லா அக்காடியா சுத்தி கிடக்குறான். எவ்வளவு மீன் ஓடையாகிறோம், எவ்வளவு நண்டுங்க ஓடையாதான். ஃபுல்லா அங்கங்க எச்சத்து போய்க்கிறான் பான்புராக்கு போட்டு. இது கூட பரவாயில்லம்மா. ஸ்கூலுக்கு போனே வழியில வாட்ச்மேன் தான்மா எங்க ஸ்கூலுக்கு எடுக்கு. அவன்கிட்ட கெஞ்சிட்டு ஓட வேண்டியதா பையா 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 பையான்னு பையா 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 வாழ்க்கையா பையாவாயிடுது. என்ன பண்ற சொல்ற? நீ கவலைப்படாத, நான் அம்மா உனக்கு பாக்கணும் இங்கிலீஷ் புக் வாங்கி தரேன், அதை வச்சு படிச்சுக்கோ.